ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணம். சாப்பாடு பார்த்திங்கன்னா காலைல டிஃபன் வீட்டிலேயே சாப்பிட்டு போயிட்டோம். மத்தியானம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டோம். மிடில் கிளாஸு சாதாரண ஒரு சத்திரம், சாதாரண ஒரு சாப்பாடு, சாதாரண சாப்பாடு தான். சாப்பாட்டில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்காரங்களுக்கு பருப்பு கம்பல்சரி இருக்கணும். பருப்பு, சாம்பார், ரசம், மோர், ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, அப்புறம் நான் ஒன்று இருந்தது. அந்த நானுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மட்டும்தான் இருந்தது. குலோப் ஜாமுனோடு சேர்த்து ஐஸ்கிரீம் அதுவும் பக்கத்தில் இருந்தது. இவ்வளோ தான் சாப்பாடு, சிம்பிள் சாப்பாடு. அதிக காரம் இல்லாமல், அது ஸ்பைசி இல்லாமல், சாதாரண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு சாப்பிட்டேன். ஏன்னா கல்யாணத்துக்கு இருக்கீங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் கல்யாணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரே கிராண்ட் மேரேஜ் தான் எல்லாம். ஒரு இடமெல்லாம் ஒரு 50 வெரைட்டி 50 வெரைட்டிஸ் வைக்கிறாங்க, 100 வெரைட்டிஸ் வைக்கிறாங்க. அதை பார்த்தோடனே அந்த ஹாலில் அவ்வளோ ஐட்டம்ஸை பார்த்தோன்னே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். சாப்பிட்ணுன்னு அவளாசை பிடிச்சி கிட்ட போகிறதுக்கு முடி நினைப்பேன். அங்கே போனவுடனே என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாது. அவ்வளோ ஐட்டமை பார்த்தோடனே 1 2 சாப்பிட்டு வெளில வந்துடுவேன். ஆனால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு நிலமை தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் முழு திருப்தியோட வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா தான் எங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறனால அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் பொண்ணும் நல்லா இருந்தாங்க, மாப்பிள்ளையும் நல்லா இருந்தாங்க, ஒரு விஷ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். அதனால் இது ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, அவங்களால எவ்வளோ வேணால் கோடிக்கணக்கில் செலவு பண்ண முடியும்னா அவங்க பண்ணிக்கிட்டோம். வசதி இல்லாதவங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம புள்ளைய பார்த்து பூனை போடு போட்டுக்கிட்ட மாதிரி நம்ம போய் கடனை உடனே வாங்கி அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இந்த மாதிரி திருமணங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லைங்க. உங்கள் வசதிக்கும் உங்களோட இதுக்கும் என்ன தேவையோ அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டாலே போதும். வீணாக ஆடம்பரம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட போகிறது யார்? ஒரு நாள் கூத்துக்கோசம் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கிறதுக்கோசம் நம்ம செலவு பண்ணிவிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் இந்த ஐடியா எனக்கு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனப்போ தான் வந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.